எத்தனையோ மஜ்லிஸ்ல கூடியிருப்போம், எத்தனையோ மஜ்லிஸ்ல கூடியிருப்போம். ஆனால் உண்மையாலுமே அல்லாஹ்விற்கு பொருத்த மிக மிக பொருத்தமான ஒரு மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ் தானா, அது மாற்று கருத்து கிடையாது, ஒரு கடுகும் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப உவப்பான ஒரு மஜ்லிஸ். வார்த்தையிலே சொல்லுவாங்க, மிகச்சிறந்த வார்த்தைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, எத்தனையோ கவிதைகள் எத்தனையோ கவிஞர்களுடைய வார்த்தைகள் என்று சொன்னாலும் அத்துணை கவிதைகள் கவிஞர்களுடைய வார்த்தை, இன்னும் மிகப்பெரிய இமாம்களுடைய வார்த்தை, இருளோக ரட்சகர் உயிருக்கு உயிரான உயிர் மேலான கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பார்க்கிலும் ஒரு மிகச்சிறந்த வார்த்தை என்பது குர்ஆன் ஷரீஃபுடைய வார்த்தை தான். அதை மாற்று கருத்து இருக்குதா? 6666 ஆயத்தை மனப்பாடம் பண்ணுவதை விட மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஒரு பாக்கியம் சொல்ல முடியாது. உண்மையான விஷயம். அல்லாஹ் நாடுனவங்களுக்கு தான் இந்த கொடுப்பனையை கொடுப்பான். கிட்டத்தட்ட எத்தனையோ மாணவர்களை நம்ம பார்த்துட்டோம். அதாவது லட்சம் பேர் இதுல ட்ரை பண்றாங்கன்னா அதுல ஒரு 50 பேரை முடிப்பது என்பது தான் வாய்ப்பா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாபிஸ் கிளாஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல மாணவர்களை பாத்தீங்கன்னா எப்படி ஒரு காலையில ஒரு 20 பேருக்கு இன்னும் ஓடிட்டு இருந்த மாசம் காலகட்டத்துல 20 மாணவர்கள் ஹாபிஸ் குர்ஆன் மொத்த மாசால 100-110 பேர் இருந்தாலும் குர்ஆன் மனப்பாடம் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 20-25 பேர் இங்க இருந்தாங்க. அல்லாஹ் கிருபையில ஆரம்ப நேரத்துல. அதற்கு பிறகு ஆரம்பத்திலேயே முதல் ஜூஸ்லயே பின்வாங்கினவங்க இருக்கிறாங்க. அடுத்து 3 ஜூஸ் முடிச்சிட்டு என்னால முடியல, 2 ஜூஸுக்கு பிறகு என்னால முடியல பின்வாங்கினவங்க, 5 ஜூஸ்ல பின்வாங்கினவங்க, அடுத்து 10, 12, அதே மாதிரி 15, 23 ஜூஸ் நம்முடைய அவங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். வேளாண் ஹுமாயூன் அவங்களுடைய ஃபேமிலி சொல்லி அந்த பிள்ளைய வர வைப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த தல்பியான்றது வஹாமா மகன் 23 ஜுஸ் மெமரி பண்ணுச்சு. 2 பேரும் சேர்த்துதான் வருஷம் பட்டம் கொடுக்கலாம்னு இருந்தோம். 23 ஜுஸ் மனப்பாடம் சாதாரண விஷயம் இல்ல. சாதாரணமா ஒரே ஒரு பேராகிராஃப், அதாவது கொஸ்டின் எஸ்ஏ அல்லது பேராகிராஃப், அல்ல இத மனப்பாடம் பண்ணிட்டு அதை திரும்பி கேட்டோம்னா 1000 தடுமாற்றங்கள் இருக்கு. அதை பரீட்சை எழுதும் போது ஏதாவது ஒரு லைனை அப்படி பேசக்கூடாது. இப்ப கொடுக்குறாங்க, கீழே ஊத்திட்டான். யாருப்பா? சரி தள்ளி உட்காரு, கொஞ்சம் நோந்து உட்கார்ந்து சிந்தனைகள் மாறும். சரி கவனிங்க, எல்லாரும் உட்காரு தம்பி, ஒரு ஆளு போ, மத்தவங்கள உட்காரு. அந்த எழுதுற அந்த எக்ஸாம் எழுதுற நேரத்துல ஒரு பக்கம் எழுதுற அந்த எஸ்ஐ பேராகிராஃப் எஸ்ஐ தான் பெருசு, ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் வரும். அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ மிஸ்டேக்குகள் வரும். இதுதான் உலகத்துடைய யதார்த்தம். அதே எஸ்ஐய ஒரு மாசம் கழிச்சு கேட்டா மறந்து போடும். ஒரு மாசம் கூட தேவையில்ல, ஒரு வாரத்துல எப்பா 9th படிச்சியப்பா நீ நினைப்பா 9th ஸ்கூல்ல சொன்னாங்க சாரு நீ தான் ஃபர்ஸ்ட் அளவுக்கு சொன்னாங்க. அதை 10th வச்சீங்க 498 மார்க்குன்னு சொன்னாங்கப்பா. போன வருஷம் 11th அந்த பையனை போய் கேட்கிறோம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல, அந்த ஆன்சர் இப்ப சொல்லப்பான்னு சொல்ற தெரியாது. அதாவது விளக்கம் கொடுக்கலாம தவிர்த்து அப்படியே நல்ல ஞாபகம் வச்சுங்களேன், அப்படியே அந்த சொல்லுவாங்கல்ல என்ன அந்த அடிச்சா காப்பின்வாங்கல்ல, அப்படியே சொட்டு கூட புள்ளி மாறாத அவர் எப்படி படிச்சாரோ அப்படியே சொல்லுவாரான்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனா குர்ஆன் எப்படிப்பட்டது ஞாபகம் வச்சீங்க அன்பானவர்களே. நான் என்ன குர்ஆன் ஓதுறனோ அந்த குர்ஆன் தான் என் உஸ்தாத் ஓதுனாங்க. என் உஸ்தாத் என்ன குர்ஆன் ஓதுனாங்களோ அந்த குர்ஆன் தான் என் உஸ்தாத் ஓதுனாங்க. எது வரைக்கும் வருதுன்னா ரசூலுல்லாஹ்விலிருந்து சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், நானு, என் மாணவி இதுக்கு பிறகு அந்த பிள்ளை ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்து அந்த 10 பிள்ளைகளா இருக்கட்டும் 100 பேரா இருக்கட்டும், நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் எத்தனை பேரமா நீ உருவாக்குவேன். ஏற்கனவே நம்ம ஹாபிஸ் அவர் சொன்னார் 1000 பேர் இருக்கிற பிள்ளைக்கே பாடம் கேட்காம வந்துட்டார். இருக்கிற பிள்ளைக்கு பாடம் கேட்காம வெளியாகிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். விளங்குதா? எது பெரிய சந்தோஷம், தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பது என்பதால் கைனுக்கும் உங்களில் சிறந்தவராகிறவர் மன்த அல்லமல் குர்ஆன், குர்ஆனை தானும் கற்று அல்லமஹு அதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் மிகச் சிறந்தவர். எப்படி சொல்லல பாருங்க,
கற்றுக்கொண்டவரை சிறந்தவர்கள் சொல்லல, கத்துக்கிட்டாங்களா அவங்கள சிறந்தவங்க சொல்ல, கத்துக்கிட்ட உடனே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் என்பவர் தான் மிகச்சிறந்தவர் என்பது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. உண்மையான விஷயங்கள். அப்ப அந்த மாணவி கிட்ட கேட்ட, ராயினாட்ட கேட்ட, எத்தனை பேருமா நீ உருவாக்குவ? நான் ஒரு 1000 பேரை உருவாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். ராயினாமா ஒரு 1000 பேரை உருவாக்கலாம்ல இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபையில 1000 பேரை உருவாக்குறேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்ப நான் ஓதுற குர்ஆன் அந்த புள்ள கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு புள்ளியும் மாறாது, அதாவது ஒரு வரி மாறாது, ஒரு வார்த்தை மாறாது, ஒரு புள்ளி மாறாது. எங்க நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டணும், எங்க நீட்டணுமோ அங்க நீட்டணும், எங்க வக்ஃபு எந்த இடத்துல வந்துட்டு ஃபரலா கண்டிப்பா நிப்பாட்டணும் அந்த இடத்துல நிப்பாட்டி ஆகணும். ஏத்துற இடத்துல ஏத்துறது, இறக்குற இடத்துல இறக்குறது, அப்படியே ஓதுறதா இருங்க. குர்ஆன் நம்ம நினைக்கிற மாதிரி ஹாஃபிஸ் சாதாரணமான விஷயமே கிடையாது, மிகப்பெரிய விஷயம். அது யாருக்கு தெரியுமா மிகப்பெரிய விஷயம்? ஆம்பளை பிள்ளைகளை விட பொம்பளை பிள்ளைங்க மனப்பாடம் பண்றது பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம இங்க அல்லாஹ் மன்னிக்கணும் நம்மள. அப்படி வாசல்ல நின்றுட்டு போனவங்கள்ட்ட ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னு நினைச்சீங்களேன், எத்தனை பேருக்கு யாசின் தெரியும் பாத்தீங்கன்னா எண்ணி 10 பேரை சொல்லணும். இதான் நடப்புகள், நல்லா பாதுகாப்போம். அல்லது பெரும்பகுதியான தொழுகையில ஓதக்கூடிய சூறாக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வயது கடந்தவங்களும் சரிதான். அலம் தர கைஃப, குல் ஹுவல்லாஹ், உள்ளதரபில் பலக்கு, உள்ளதரபில் நாஸ். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன பெருமைப்படுறேன்? இந்த ஊர்ல பட்டணத்துல அல்லாஹ் போட்ட மாபெரும் பிச்சை, அல்லாஹ் போட்ட பிச்சை. என்னுடைய தனி முயற்சியோ அல்லது ராகினாவுடைய முயற்சியோ அல்லது ராகினாவுடைய தாய் தந்தையுடைய முயற்சியோ எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், வந்தவங்க எத்தனையோ பேர் பின்வாங்கிட்டாங்கன்னா யாரும் பின்வாங்க கூடாதுன்றத ஏன் எண்ணம். அந்த பையனுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும். வந்தவங்க அத்தனை பேரும் ஓதணுன்ற எண்ணத்தை தான் அவங்களும் வராங்க. அவங்களுக்கு ஓதி கொடுக்கணுன்ற எண்ணத்தை தான் நானும் இருக்கிறேன். அவங்க அம்மா அப்பாவுடைய ஆசையால தான். இதையெல்லாம் தாண்டி உச்சக்கட்ட வார்த்தை ஜலாலு, ஓ முயற்சி ஜீரோ தான், அந்த பிள்ளையுடைய முயற்சி ஜீரோ தான், அந்த தாய் தாப்புடைய முயற்சி ஜீரோ தான். கருணையாளனாகி நான் போன அந்த பிச்சைய அவ ஆஃபீலா அந்த பிள்ளைய நான் யாருக்கு நாடுறோம் அவங்களுக்கு தான் 6666 ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய பாக்கியம். சாதாரண விஷயம் கிடையாது. டாக்டர் ஆயிடலாம், இன்ஜினியர் ஆயிடலாம், IAS ஆயிடலாம், IPS ஆயிடலாம், பெரிய கலெக்டர் போய் உத்தியோகத்தில் உட்காரலாம். ஆனா அல்லாஹ் சேலஞ்ச் பண்ண இந்த குர்ஆன், உயர்வான பொக்கிஷமான இந்த குர்ஆன், எந்த குர்ஆனை மலையில் இறக்கி வைத்தால் அந்த மலையை தூளாக தகர்ந்து போகும், ஒன்றுமில்லாமல் ஆகி போடும் என்கின்ற சத்தியத்தை முழுமையாக சொல்லுகிற அந்த உயர்வான குர்ஆனை அல்லாஹ் சொல்றான். நான் நாடுறவங்களுக்கு தான் அந்த பாக்கியம். பெரிய விஷயங்கள் பொம்பளை மனப்பாடம் பண்றது. ஒரு ஏஜ் அட்டன் ஆகல, அந்த அம்மா தொடங்கி ஒரு 2-2.5 வருஷம் தான். இவங்க நான் ஓப்பனா சொல்லுவேன், நாளைக்கு மறுமையில ராகினாவை பெற்ற தாகப்பனையும் தாயையும் அல்ல என்ன செய்வானா உயர்வான ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சா. அதாவது இன்னைக்கு எனக்கு ஒரு பெருநாள், நான் ரொம்ப மகிழ்ந்து சொல்றேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பெருநாள். நான் எல்லாருக்கும் மௌத்தூர் ஒண்ணு இருக்குது. நான் மொத்தா போய் தப்பு என்னை அடக்கப்பட்டாலும் சரிதான். இந்த அம்மா எப்பெல்லாம் எடுத்து குர்ஆன் ஓதி இந்த அம்மா ஒரு 10 பேரை உருவாக்கி 100 பேரை உருவாக்கி இந்த உலகத்தில் அழியாத செல்வமான குர்ஆன். இந்த நான் 10th படிச்ச சிலபஸ் இப்ப கிடையாது. நான் 10th படிச்சது இப்ப கிடையாது. அந்த பாடத்திட்டங்கள் இப்ப கிடையாது. இதுக்கு முன்னாடி சாலினா படிச்ச காலத்துல உள்ள அந்த 10th படிப்புடைய அந்த பாடத்திட்டங்கள் எனக்கு கிடையாது. எனக்கு பின்னாடி எத்தனையோ ஜெனரேஷன் வந்துருச்சு. இப்ப இருக்கக்கூடிய பாடத்திட்டம் வேற பாடத்திட்டம். பாடத்திட்டம் நேரத்திற்கும் காலத்திற்கும் மாறி மாறி வரும்பொழுது 6666 ஆயாத்துகள் 1440 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஆயத்து இருந்துச்சோ அதே ஆயத்து கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும் என்றால் இதை ஒரு அக்கான உயர்வான சத்தியமான ஏதாவது ஒன்று சொல்லிட முடியுமா? பெரிய பாக்கியம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன முடியாது, நான் ரொம்ப மட்டிட முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம். அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் போட்ட பிச்சை, கருணையான போட்ட பிச்சை. அன்பானவர்களே, அந்த தாய் தகப்பன அல்லாஹ் சொல்லுவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உயர்வான நாளைக்கு மறுமையில உயர்வான ஒரு மேடையில உட்கார வைப்பாங்க. எல்லாரும் பார்ப்பாங்களாம். என்னது அவங்க 2 பேரை மட்டும் தனியா கொண்டு போய் அல்லாஹ் இப்படி உயர்வான இடத்துல உட்கார வைக்கிறான். உட்கார்ந்து மலக்குகள் அனுப்பாங்க. இந்த உலகத்தில் எத்துணை விதமான உயர்ந்த கற்கள் பதித்த கீழ
என்னெல்லாம் இருக்கிறதோ, இந்த சொல்லுவோம்ல மாணிக்கம், தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்தினங்கள் சொல்றோம் பார்த்தீங்களா, இதையெல்லாம் மிஞ்சிய சொர்க்கத்து கல்லு என்னென்னமோ இருக்கல, அந்த கல்ல தலையில பதிச்சு அந்த கிரீடத்துல வச்சு அந்த கிரீடத்தை அவர்களுக்கு அணிவித்து அல்லாஹ் சொல்வான மலக்குகள் மற்றவர்களுக்கு மத்தியில இவர்கள் யாரு தெரியுமா, இவர்கள் யாரு தெரியுமா, என்னுடைய உயர்வான அந்த குர்ஆன் ஷரீஃப் 6666 ஆயாத்துகளை மனனம் செய்த அந்த பிள்ளைகளுடைய தாய் தந்தை. இது யாருக்கு அல்லாஹ் சொல்லல, ஒரு IAS படிச்சவருக்கு சொல்லல, ஒரு இன்ஜினியர், டாக்டர் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிளைட் சம்பந்தமா படிக்கட்டும், அல்லது ஒரு ஷிப், ஒரு கப்பல் சம்பந்தமாக படிக்கட்டும், அல்லது ஒரு பெரிய ஒரு 1000 பில்டிங்கை கட்டுற ஒரு பெரிய பொறியியல், அது பெரிய அந்த துறையில் கலை கண்டவராக இருக்கட்டும், அவரை பார்த்து சொல்ல அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது இந்த குர்ஆனை மனனம் செய்த அந்த பிள்ளையினுடைய தாய் தந்தையும் நாளை மறுமையில் கண்ணியப்படுத்தப்படும். அல்லாஹ் உண்மையாவே நீங்க என்ன புண்ணியம் செஞ்சீங்க, என்ன புண்ணியம் செய்யலாம். நான் ஆபீஸ் ஆகுறதுங்க, எங்க வீட்டுல எங்க உமா அப்பாவுக்கு நடப்பான செய்தி சொல்றேன். எங்க உமா அப்பாவுக்கு அழிப்பே தெரியாது, எங்க உமா அப்பா போன தெரியும். ஏதோ ஒரு இடத்துல போன யாரோ ஒருத்தவங்க ஹாப்பியுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது சொக்கி போய் கண்ணீர் மழுக. அன்னைக்கு எங்க உமா அப்பா ஒரு வாப்பா அந்த மஜ்லிஸுக்கு போனாங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க ஹாப்பியில் ஆகுங்கன்னு சொல்லும்போது நியத்து பண்ணிட்டு 10th உடைய நேரத்துல அந்த கடைசி எப்ப நீ ஓதுறியா படிக்கிறியாப்பா, உண்மையா சொல்றா அந்த ஓதுறன்ற ஒண்ணு இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் ஓப்பன சொல்ல கெட்டு குட்டிசுவரா போயிருக்கும். அந்த குர்ஆன் சொல்லுவாங்கல்ல, இந்த குர்ஆன் அல்லாஹ் அக்பர் கருணையால் அதை தொட்டனுடைய பரக்கத்து தான் நிறைய உணர்ந்திருக்கு. எத்தனையோ தடவை நான் சாப்பிடக்கூடிய நேரத்துல தாரே தம்பி வரும், அழுவ பார்த்து அழுவ. இந்த சாப்பாடு இந்த குர்ஆனுக்கு நீ போட்ட பிச்சையா அல்ல, நீ குர்ஆனுக்கு போட்ட பிச்சையா அல்ல. நான் இருக்கக்கூடிய இல்லறம் குர்ஆன் என்கின்ற ஒண்ணு இல்லைன்னா இல்லற எங்கே அல்ல, எனக்கு குர்ஆன் என்கின்ற ஒண்ணு இல்லைன்னா எனக்கு சேலரி இல்லையா அல்ல. எனக்கு உண்மையா உணர்றேன், கல்பான உணர்றேன். எத்தனையோ கண்ணியங்கள் அல்லாஹ் கொடுத்தது இந்த குர்ஆன் அல்லாத ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு மூச்சு பேச்சு எல்லாமே குர்ஆன் தான். நீ குர்ஆனை ஒரு பக்கம் வச்சு சொந்த பந்தங்களை ஒரு பக்கம் வச்சு நீ எதை எடுத்துக்கிறேன், நான் இதை எடுத்துக்கோ. உண்மையான விஷயம், அற்புதம், பொக்கிஷம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனுடைய மனனம் பண்ணின முடித்த ஒரு நிகழ்வுக்கு தான் இன்னைக்கு அல்லாஹ் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கான். உண்மையான பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறான். 1000 நிக்காஹ்ல கலந்திருக்கலாம், அது பெருமை கிடையாது. 1000 மஜ்லிஸ்ல கலந்திருக்கலாம், அது பெருமை கிடையாது. கருணையுடைய உருவமான அந்த குர்ஆனை மனனம் செய்த அந்த கடைசி அந்த ஹாஃபிலாவை பார்ப்பதற்கு, அந்த ஹாஃபிலாவுக்கு முஸாபா முஆனகா செய்வதற்கு, அந்த தாயும் தந்தையும் பெருமை பாராட்டுவதற்கு, இதெல்லாம் ஒரே குர்ஆன் தான். அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது ஒரு கலப்படம் கிடையாது. இவர் இடையில இடை சொல்கள் பண்ணாரு, இதை கொஞ்சோடு பிரிச்சுக்கிட்டாரு, ஒரு சின்ன வார்த்தை கூட்டப்பட்டுச்சு, குறைக்கப்பட்டுச்சு, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் போட்ட பிச்சைங்க, அல்லாஹ் போட்ட பிச்சை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். என்னன்னா துஆ எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் சொல்ல போனா அகல ஒரு 100 மித்தம் கொடுக்க சொல்ல கொடுத்துரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு விளங்குங்க, குர்ஆனை விளங்குங்க, குர்ஆனை அதற்கு ஆர்வப்படுங்க. இன்ஷா அல்லாஹ் அதை சங்கைப்படுத்துங்க. இன்னைக்கு எத்தனையோ பள்ளிவாசல்ல தராவிகளை இமாம் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகள் கை சேதமான விஷயம். பிறநிக்கிற 20 ரக்காயத்து தராவிகளை அவர் என்ன ஓதுனாருன்னு பின்னாடி நிற்கிறவங்களுக்கு பெரும் பகுதியில் 99% சொல்றேன். 99% யாருக்குமே தெரியும் அவர் என்ன. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர்ல ஏற்கனவே ஹாப்பில சொன்னார், அஜர்த்து இதெல்லாம் இப்படி அழகா ஓதுனாங்க, இதை நான் கவனிச்ச அஜர்த்து, இதை கவனிச்ச அஜர்த்து ராயின்னு சொன்னார். அதே மாதிரி ராயி நாட்டை இடமா எப்படி இருந்துச்சுன்னு என்ன சூறாம ஓதுனாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த கூட சொல்லும், அஜர்த்து இதை ஓதுனா ஹஜர்த்து, இதை ஓதுனா ஹஜர்த்து, இப்படி ஓதுனா ஹஜர்த்து, இப்படி ஓதுனா ஹஜர்த்து. அதனை உற்று நோக்குவதற்கு, உற்று கவனிப்பதற்கு அல்லாஹ் இந்த ஊர்லயே ஒரு பொக்கிஷத்தை பிச்சை போட்டிருக்கிறான் பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒண்ணுமே தெரியாத அவர் என்ன ஓதுறாரு தெரியாது, நான் தொழுவுறேன் நான் 20 ரக்காயத்து 30 நாள் என்னத்தப்பா தொழுத, அவர் என்ன ஓதுறாரு உனக்கு என்ன தெரியும், நான் தொழுவுறேன். அல்லாஹ் பாதுகாப்பான். அவர் ஓதுனதை என்னைக்காச்சும் உள்வாங்கி இருக்க, அவர் என்ன ஓதுனாரு, எந்த புதுசு ஓதுனாரு, எவ்வளவு இடத்துல நிப்பாட்டினாரு, எங்கெங்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும். அல்லாஹ் போட்ட பிச்சை. அல்லாஹ் ஆசைப்படுங்க.
அன்பானவர்களை உண்மையா சொல்ற, இந்த பாக்கியவானாக எல்லா தாய் தகப்பனும் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய மேலான ஆசை. நான் யாரையும் படிக்க வேணும்னு சொல்ல, தயவு செய்து விளம்பரம். நான் மீண்டும் சொல்றேன், நானும் சொல்றேன், எல்லா பிள்ளைகளையும் அவங்க மதரசாவுக்கான மதரசாவே கெடின்னு படிச்சதா நாளா. ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க நான் ஸ்கூல் போகும் 9 மணி 8:30 மணி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போறாங்க. போயிட்டு ஈவினிங்கோட வந்து 5 மணிக்கு வந்து திரும்பி ஏறி 9:30 மணி வரைக்கும் ஆக்குறாங்க. இந்த மாதிரி ஆவண பிள்ளைங்களா, இந்த மாதிரி ஆவது 1000த்துல 1 தான். அந்த மாதிரி ஆக்க முடியாது. ஸ்கூல்ல அங்கேயே தங்கி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு வேணா ஆக்குவாங்க, மதரசால தங்கி விலகுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. அம்மா அப்பா பாக்குது, வெளியில போகுது, வெளித்தெருவு போகுது, எல்லாத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஆக்க அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய உஸ்தாத், கண்ணியமான ஆசான், அந்த இந்த இந்த பழக்கத்தை தான் நம்மளை நினைக்க வச்சிருக்காங்க. அந்த பழக்கம் இவங்க கையால தான் போன வருஷம் தாகிருக்கு சனது கொடுப்போம். வந்து சொல்ல முடியாத அளவுக்கு உருவாக்கினவங்க. அல்லாஹ் அக்பர் கபீரன். வந்து அந்த 3 வருட காலம் அவங்களோடு இருந்த காலங்கள் எனக்கு அந்த நேரத்துல வந்து எங்கடா ஏன்டா இங்க இருக்கிறோம்னு இருந்த ஒரு காலம் இருக்குது. உண்மையை சொல்ற, நைட்டு என் பிள்ளைங்க சொல்லுவேன், போயிட்டு முசல்லாவை போட்டு படுக்கிற விரிப்பை போடும்போது ஒரு நாள் துவா செய்வேன், இந்த நைட்டு பெரிய நைட்டா இருக்கணும், காலை சீக்கிரமே வரக்கூடாது. யாருலாம் எப்படின்னா அந்த காலையில குரான் எடுத்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் தெரிதான், இந்த பாடம் கொடு, அந்த பாடம் கொடு, அந்த பாடம் கொடு, இந்த பாடம் கொடு. உண்மையாலுமே சொல்றோம், ஒரு பிள்ளைய வந்து ஒரு சிறந்த ஹாபில் ஆகணும். 10வது படிச்சதற்கு பிறகு போய் ஹாபில் ஆகணும். இன்னைக்கு அல்லாஹ் கிருபையில மலேசியால தொலை வச்சாச்சு, புருனையில தொலை வச்சாச்சு. இந்த உயர்ந்த உன்னதமான பாக்கியம், ஹாபில் என்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது இந்த புண்ணியம். இது உண்மையா சொல்றேன். நான் பல தடவை நினைச்சிருக்கிறேன், இந்த தராவிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் துவா செய்யணும். தராவிகளை முசல்ல முதல் நாள் ஏறுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்களுக்கு ஆபியத்தை சலாமத்தை கொடுத்து நீண்ட நெடி ஆயில கொடுத்துருக்காங்க. 140 ஆபீஸை உருவாக்கணும். அல்லாஹ் 140 ஆபீஸை உருவாக்கணும். அந்தஸ்து தெரியாது, ரொம்ப அங்க எல்லாத்துலயும் முக்கியத்துவமா இருக்கணும், இங்க முக்கியத்துவம் அப்படி எல்லாம் நாங்க ஓதுற காலத்திலேயே விரும்பாதவங்க. முழுக்க மாணவர்களுடைய சதா சேவகாலம் கலந்தவங்க. நான் மாணவர்கள்லாம் ஒரு பக்கம் சாப்பிட நான் எத்தனையோ மாசம் ஓதி இருக்கிறேன். உஸ்தாதுமார்கள் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. 11 பேருக்கு பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டவங்க, எங்களோட படுத்தவங்க. எங்களுக்கு தனி படுக்கையெல்லாம் கிடையாது, எங்களை சுத்தி போட்டுக்குவாங்க, நடுவுல படுத்து கிடப்பாங்க. நான் பல தடவை பெருமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த மாணவர்கள் எல்லாம் நான் வந்து ஒரு செம்மைப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் மாடல். இவனை இப்படி வழி நடத்தணும், இவனை இப்படி வழி நடத்தணும், பிள்ளைங்களை இப்படி உட்கார வைக்கணும், பிள்ளைங்களை இப்படி உட்கார வைக்கணும், இந்த பாடத்தை இப்படி கேட்கணும், பாட வரணும், என்ன செய்யணும், இதற்கெல்லாம் ஒரு அழகான ஒரு முன்மாதிரி என்னுடைய உஸ்தாது தந்தை. நான் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு 140 பேரை உருவாக்கின அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த 140 பேர்ல ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு பிள்ளை ஒரு பையன் ஹாபில் ஆகி 4 வருஷமா தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அல்லாஹ் கிருபையில ஒரு பொம்பளை புள்ள, ஒரு பாலிகான புள்ள குறைந்த நேரம் கொடுத்து இன்னைக்கு அந்த புள்ள ஹாபில் ஆகி இருக்கிறதுனாலும் அல்லாஹ்வுடைய கருணை பிச்சையும் என்னுடைய உஸ்தாதுடைய துவாவும் அல்லாஹ் கிருபையில அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட நெடிய ஆயுள கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அந்த சொல்லுவாங்க 60 வயசுக்கு மேல ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெஸ்டே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆசை, அது நீங்க வீட்டுல இருக்கிற உங்களுக்கு போய் ஹக்கு உங்களை வந்து சேர்றது ரொம்ப உழைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி உழைப்புகள் சொல்ல முடியாது. அல்லா லேசாக்கி வைக்கிறது இன்ஷா அல்லாஹ். சரி, நம்முடைய எல்லாரும் ஒரு ஒரு 11 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, ஒரு 11 ஸலவாத் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد اللهم صل عليه وسلم
اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم.